சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய். இந்த வச்சு புளிச்சக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டாச்சு, பொரிஞ்சிட்டு. இப்போ இதில் தேவையான எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்தையும் சேர்த்துக்குவோம். வரமிளகாய் சேர்த்தாச்சு, பூண்டு டேஸ்ட்டுக்கு, அடுத்து இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்காச்சு, மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ ஆல்ரெடி கீரை புளிச்சக்கீரை நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துப்போம். இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன், சாதம் கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கீரை புளிச்சக்கீரைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃபைனலாக கீரை ரெடி ஆகிடுச்சு. மழை வேறு வந்துட்டுருக்கு வெளியே. மழைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட சாதம், புளிச்ச கீரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு என்ன வெந்துட்டே தான் இருக்குது, வேகவே இல்லை, ஸ்லோவாக வேகுது. வெளியே வர லைட்டாக மழை வர மாதிரியே இருக்குது. ரொம்ப பண்ணணும்.